பண்ணிட்டு நமக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்களை நம்ம அம்பிகைக்கு சாத்தி அலங்காரம் செய்து வச்சுக்கலாம். இந்த நோன்புக்கே உரிய நெய்வேத்தியமாக சொல்லப்படுவது கார அடையும் வெள்ள அடையும், அதாவது இனிப்பு அடை அப்படின்னு சொல்லுவாங்க. சாவித்திரி காட்டுல தனக்கு கிடைச்ச அரிசியை கொஞ்சமா வச்சு அதை மாவாக்கி அதுல அவளுக்கு கிடைத்த காராமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பயறு, அந்த பயறு வகையும் ஒன்னா சேர்த்தி அவள் தட்டி கும்பிட்ட ஒரு பிரசாதம் தான் அடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார அடை வெள்ளை அடை. உருகாத வெண்ணெய் கொஞ்சம் வச்சுக்கோங்க, இந்த கார அடை வெள்ளை அடை வச்சுக்கோங்க, 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க, நோம்பு சரடு வச்சுக்கோங்க, போதும். நெய்வேத்தியத்துக்கு இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். காலையிலேயே இதை நாம தயார் பண்ணிடணும். அன்னைக்கு விரதமா இருக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. நோன்பு அப்படின்னாலே விரதம், விரதம்னாலே பட்டினியாக இருத்தல். எப்போது நான் சொல்ற மாதிரி தான், உடம்பு நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிறவங்க இருங்க, இல்லை உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறவங்க வழிபாட்டோடு இதை நிறுத்தி கொள்வது அப்படிங்கிறது நல்லது. இப்போ காலையிலே எழுந்து நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அன்றைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிற காரணத்தினால நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க, எங்க கணவர் அலுவலகத்துக்கு போயிடுவார், நாங்க வேலைக்கு போயிடுவோம், வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே நாங்க இந்த பூஜையை முடிச்சிடலாமா அப்படின்னா செய்து கொள்ளலாம், இன்னும் தவறே கிடையாது. அதனால தான் நான் காலையிலையும் உங்களுக்கு நான் நேரம் சொல்லியிருக்கிறேன். 7:30 மணிக்கு மேல நீங்க இலை போட்டு நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணிக்கலாம். இந்த நோன்பு கயிறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல சில பேர் அதை தாலி கயிறாகவும் மாத்திக்குவாங்க, நோன்பு கயிறாகவும் கட்டிக்குவாங்க. நோன்பு கயிறுனா என்னங்கிறத தெளிவா சொல்லிடுறேன். ஒரு மஞ்சள் சரடுல ஒரு பூ கட்டி அதை நாம கையில கட்டிக்கிறது, சில பேர் கழுத்துல கட்டிக்கிறது ஒரு வழக்கமா வச்சிருப்பாங்க. இது நோன்பு கயிறு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு தாலி கயிறை புதுசா மாத்திக்குவாங்க. இந்த வருடத்துக்கு ஒரு முறை மாத்துறோம் இல்லையா, அதை மாத்திக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்கிறவங்க மாத்திக்கோங்க. கண்டிப்பா மாத்தணுமா, எல்லாரும் மாத்தணுமா, இந்த கேள்விக்கே இங்க இடம் இல்லை. உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா மாத்திக்கோங்க, இல்லாட்டி நோன்பு சரடு மட்டும் வச்சு நாம கும்பிட்டுக்கலாம். இந்த நோன்பு சரடு கட்டிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது காலையில 11 மணியில இருந்து 12 மணி வரைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மணி நேரம். இதை கணவர் தான் கட்டி விடணுமா, இல்ல வீட்டுல